அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. புத்தளத்தில் அமைந்துள்ள கிராண்ட் மாஸ்க் ஜும்மா பள்ளி வாசலில் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துருக்கு. அந்த ஆடியோவை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. அந்த ஆடியோவில் பேசுகிறவர் ஷேக் HM மின்ஹாஜ், விசேட நம்பிக்கையாளர் கமிட்டியில் உப தலைவர். அவர் என்ன பேசுகிறான்னு கொஞ்சம் கேட்டுட்டு வருவோமா? நான் ஷேக் HM மின்ஹாஜ் இஸ்லாஹி, புத்தளம் முஹியுத்தீன் ஜும்மா மஸ்ஜித் விசேட நம்பிக்கையாளர் சபை உதவி தலைவர் பணிவன்புடன். அனைத்து ஜும்மா மஸ்ஜித் பரிபாலன சபை தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பள்ளிவாயல் நிர்வாக சபை உறுப்பினர்கள், ஜமாத்தார்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். புத்தளம் முஹியுத்தீன் ஜும்மா மஸ்ஜிதுக்கு சொந்தமான கடை வாடகை சம்பந்தமான பிரச்சினை சுமார் ஒரு வருட காலமாக இழுபறி நிலையில் உள்ளது. வக்ஃபு சபை வழிகாட்டலின் அடிப்படையில் தற்போதைய விசேட நம்பிக்கையாளர் சபை இது குறித்து காத்திரமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. இதனை சகித்து பொறுத்து கொள்ள முடியாத காழ்ப்புணர்வு கொண்ட கடை வாடகைக்காரர்களில் ஒருவரான சஹிகாஸ் கடை உரிமையாளர் ஹஸ்ரிக் இன்று இரவு, அதாவது 1/5/2025 ஒளிந்து மறைந்து நின்று விசேட நம்பிக்கையாளர் சபையின் தலைவர், ஓய்வு நிலை ஆசிரிய ஆலோசகர் ATM நிஜாம் அவர்களை துரத்தி சென்று கடுமையாக தாக்கியுள்ளார் என்பதை ஊர் ஜமாத்தார்களுக்கு மனவருத்தத்துடன் அறிய தருகின்றோம். வல்ல அல்லாஹ் புத்தளம் பெரிய பள்ளியின் வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மை மக்களே, நீங்கள் இந்த ஆடியோவில் கேட்ட விஷயம் 100க்கு 100 உண்மையான தகவல். நாங்களும் விசாரித்து பார்த்துட்டோம். சஹிகாஸ் கடை உரிமையாளர் அஸ்ட்ரிக் சொல்லி ஒருத்தர் ATM நிஜாம் சொல்லி ஒருத்தரை தாக்கிக்கிறார். அதுவும் ஒளிஞ்சு போயிட்டு அட்டாக் பண்ணிக்கிறார். இந்த புத்தளம் முஹியுத்தீன் ஜும்மா பள்ளி வாசலுக்கு சொந்தமான கடைகள் இருக்கு. அதில் வாடகை எல்லாம் சரியாக செய்கிறது இல்லையாமா. ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட வாடகை கொடுத்தாலும் பள்ளி கமிட்டி அதில் 50,000 கொடுத்தா ஒரு 3,000 4,000 தான் கணக்கு காட்டுறாங்க. இப்படியே போனால் கடைசியில் பள்ளிக்கு சொந்தமான எந்த கடைவல்கோ காணிவல்கோ சரியான சல்லி செய்கிறாது. முதல்ல அந்த கமிட்டியை மாற்றணும். ஏன்னா கமிட்டியில் ஒரு ஊழல் ஒன்று நடக்குதுன்னு எங்களுக்கு கேள்விப்பட்டுச்சு. பள்ளி சொத்து தானே, நாங்கள் என்னத்துக்கு கொடுக்குறது அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னமோ எங்களுக்கு தெரியாது. ஏனெண்டா ஒரு வருஷம் 2 வருஷம் போகல கூலி கொடுக்கலாட்டி கடைசியில் அந்த கடையில் கூலிக்கு இருக்கிறவங்க நினைப்பாங்க என்ன தெரியுமா, எங்களோட சொந்த கடைன்னு நினச்சி அதை அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போவாங்க. அதனால் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு, புத்தளம் மக்களும் இதுக்கு தலையிட்டு அந்த கமிட்டியை மாற்றி பள்ளி சொத்து எதுவும் பறிப்போகாமல் காப்பாற்ற வேண்டியது அந்த ஊர் மக்கள்கிட்ட கடமை. புத்தளம் வாழ் எல்லா மக்களுடைய கடமையும் கூட. பள்ளி நிர்வாகம் ஸ்ட்ராங்காக இருந்தேன்டா இப்படி வருஷ கணக்கில் கூலியை கொடுக்காம வைக்க மாட்டாங்க. நாங்கள் கேள்விப்பட்டமாக்கி இந்த பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ்டையும் 2-3 கடைகள் அதில் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஒரு 4-5 மாதம் கூலியை கொடுக்காம வைக்க போகல, அது அவங்களுக்கு பழவிடும். அது பெருசாக விளங்காது. ஏன்னா சல்லிக்கு ஆசைப்படாத மனுஷர் யார் இருக்கிறான் இந்த உலகத்தில். இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ள நிலைமைக்கு லாபம் வந்தாலும் கொடுக்க மனம் வராது. எல்லாத்தையும் அப்படி சொல்லலை, 1-2 பேர் செய்கிற வேலையால் அது மற்ற எல்லாத்தையும் பாதிக்க போகுது. அது மட்டும் இல்லை, ஒரு 4-5 மாதம் கெட்டாமல் அந்த கூலியை கெட்டாமல் வைக்கிற நேரம் எமௌண்ட் கூடியாக வரும். அதுபோல் அது கெட்ட மனமே வராது. இப்போ இருக்கிற நிர்வாகம் மாறினா அந்த பள்ளியிட பழைய பித்தலாட்டம் எல்லாம் வெளியே வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா இது பள்ளி சொத்து, பள்ளிக்கு தேவையானது அந்த வார கூலி சல்லின மூலம் தான் நிறைவேற்றியது. இப்படி விட்டு போட்டு சும்மா இருந்தால் நாளை பின்னைக்கு அந்த கடைகள் அல்லாஹ் காப்பாற்றி கொள்ள கைவிட்டு போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கு. இன்ஷா அல்லா இனி வார காலத்தில் இந்த பள்ளியில் என்னென்ன நடக்குதுன்ற அப்டேட்டை NKK தந்து கொண்டே இருக்கு. எனிவே மை மக்களே, ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.